இந்தியா மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானின் ஏவுகணைகள் ட்ரோன்களை நடு வானிலேயே இடைமறித்து அழித்த இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியது. இரவு முழுவதும் நீடித்த தாக்குதலில் பாகிஸ்தான் தலைநகர் உட்பட 7 முக்கிய நகரங்கள் பெரும் சேதமடைந்தன. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்குள் இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் எல்லையில் தாக்குதல் நடத்தி 16 அப்பாவி மக்களை கொன்றது. பாகிஸ்தானுக்குள் ட்ரோன் தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவம் லாகூர் நகரில் வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்பை அளித்தது. இரு நாடுகளிடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் நேற்று இரவு 8 மணி அளவில் விமான நிலையங்களை நோக்கி பாகிஸ்தான் ஏவுகணைகள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜம்மு, அமிர்தசரஸ் உள்ளிட்ட எல்லையோர பகுதிகளில் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் நடு வானிலேயே வழிமறித்து S-400 ஏவுகணை தடுப்பு கவசம் மூலம் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தான் ராணுவத்தோடு சேர்ந்து பயங்கரவாதிகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினர். எல்லையில் கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. எல்லையோர பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு எச்சரிக்கை சைரன் ஒலிக்கப்பட்டது. மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்தனர். எல்லைகளில் துணை ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டனர். ஜம்மு விமான நிலையம் தேசிய பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. விமான நிலையங்களை குறித்து பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் எல்லையோர மாநிலங்களில் உள்ள 24 விமான நிலையங்கள் மூடப்பட்டன. இதற்கிடையே டெல்லியில் பிரதமர் மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவருடன் ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் முப்படைகளின் தலைமை தளபதி முப்படைகளின் தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தானுக்கு பதிலடி மட்டுமே கொடுத்து வந்த இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக தீவிர தாக்குதலை தொடங்கியது. தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஏவுகணை தாக்குதலால் பல இடங்கள் பற்றி எரிந்தன. லாகூரின் ஜின்னா மார்க்கெட் உள்ளிட்ட பல இடங்கள் பெரும் சேதமடைந்தன. அரபிக்கடலில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணைகள் வீசப்பட்டதால் கராச்சி துறைமுகம் சின்னாபின்னமானது. அரபிக்கடலில் 26 இந்திய போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. ராணுவத்தின் தலைமையகமான ராவல்பிண்டியிலும் பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்தியாவுக்குள் நுழைய முயன்ற ஒரு ரோந்து விமானம் உட்பட 5 போர் விமானங்களை இந்திய ராணுவம் ஏவுகணை வீசி அழித்தது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. இதனிடையே இந்தியா நடத்திய அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசப் முனீர் வீடுகள் அருகே குண்டுகள் விழுந்தன. ஷபாஸ் ஷெரீப் பதுங்கு குழியில் தஞ்சமடைந்தார். 3 அமைச்சர்கள் பாகிஸ்தானில் இருந்து தப்பி ஓடினர். பாகிஸ்தான் ராணுவத்துடன் அடிக்கடி சண்டையிட்டு வரும் பலூச் போராளிகள் இந்திய தாக்குதலை பயன்படுத்தி பாகிஸ்தான் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தினர். பலூச் போராளிகளின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அப்பகுதியில் இருந்து பாகிஸ்தான் ராணுவம் வெளியேறியது. பலுச்சிஸ்தான் தனி நாடாக உருவாக ஆயுதங்களுடன் போராடி வரும் பலூச் போராளிகள் குவெட்டா நகரத்தை கைப்பற்றினர். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கும் மோதலுக்கு மத்தியில் அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி, சவுதி அரேபியா உள்ளிட்ட 10 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினையில் அமெரிக்கா தலையிடாது என துணை அதிபர் JD வான்ஸ் அறிவித்தார். இரு நாட்டு மோதல் அணு ஆயுத போராக மாறிவிடக்கூடாது என அவர் கூறினார்.